அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில் குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1 வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடிஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ இருக்கக்கூடிய குரூப் 1 2A நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குரூப் 1 PCMக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 14ஆம் தேதியும், அதற்கான கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் வந்து 24ஆம் தேதி ஆன்லைனில் வந்து சுரேஷ் பாடசாலை வழியாகவும், ஆஃப்லைனில் நம்ம அகாடமியோட 6 பிரான்ச்லேயும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் வந்து என்னென்னா தமிழ் சொசைட்டி இப்போ யூனிட் 6ல் வச்சுருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதிக கொஷின் கேட்கக்கூடிய ஒரு வெயிட்டேஜான சப்ஜெக்ட். இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது யூனிட் 6, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கிட்டேன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6th சோஷியலில் டேர்ம் 1ல் லெசன் 2ம் 4ம் படிக்கணும். 6th சோஷியலில் டேர்ம் 2ல் லெசன் 1 படிக்கணும். 6th சோஷியல் டேர்ம் 3ல் லெசன் 1 படிக்கணும். 9th சோஷியலில் லெசன் 1 3யும் படிக்கணும். 11th எத்திக்ஸில் லெசன் 1 படிக்கணும். 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 2 5 6 படிக்கணும். 12th எத்திக்ஸில் லெசன் 5 படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இதை பொறுத்தமட்டில் கொஞ்சம் இது ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும், கொஞ்சம் இது இங்கேயும் கவர் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டையும் மேனேஜ் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர்ஸ் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் காண்டமரி டைம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 11th அட்வான்ஸ் தமிழில் லெசன் 1ம், 12th அட்வான்ஸ் தமிழில் லெசன் 1 2ம், 12th எத்திக்ஸில் லெசன் 1ல் 6ம். ஸோ இந்த இதுலேருந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். அடுத்து திருக்குறளை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே படிச்சிடணும். அடுத்து 11th எக்கனாமிக்கில் லெசன் 7, 11th காமர்ஸில் லெசன் 1லேருந்து 1 3 4 5 18 19 21 21லேருந்து 29 வரைக்கும் நீங்கள் காமர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து 12th காமர்ஸில் லெசன் 1லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் படிக்கணும். 11th எத்திக்ஸில் லெசன் 8 9 10 படிக்கணும். 11th பாலிட்டியில் லெசன் 15 படிக்கணும். அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 9 படிக்கணும். அடுத்து ஏர்லி அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஹிஸ்ட்ரியில் லெசன் 4, 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 18. அடுத்து ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழில் 7வது யூனிட்டும், 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 10, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 18. அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் 19th 20th செஞ்சுரி இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 9ம் 10ம், 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 14 15. அடுத்து பின்னாடி கூட ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, திராவிட மூமெண்ட்டு, தந்தை பெரியார், அண்ணா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 5 10, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 19. ஸோ இந்த தமிழ் சொசைட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா படிங்க. இது பிரகாரம் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வச்சு போடுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக தான் போட போகிறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் வாரியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வேர் டு ஸ்டடி இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இருக்கக்கூடிய சிலபஸை 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இப்போ 3 பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு A பிளாக்கு, அடுத்து B பிளாக்கு, C பிளாக்கு. குரூப் 1 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த தமிழ் சொசைட்டியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட இதுலேருந்து நமக்கு 40 கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 40 கேள்வியிலேருந்து கேட்பாங்க. எதுக்கு? குரூப் 1க்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து யூனிட் 5 பொறுத்த மட்டும் இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஸோ இதை மெர்ச் பண்ணிட்டாங்க அந்த டைம். யூனிட் 9 வந்து சேர்த்து எக்கனாமியை கொண்டு வந்துட்டாங்க. இதில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 130 கொஸ்டின் இதிலேயே ப்ரெசென்ட் ஆகிடுது. எதுக்கு? அவுட் ஆஃப் 200க்கு. நான் குரூப் 1க்கு சொல்கிறேன். ஸோ குரூப் 1க்கு 200ல் 130 கொஸ்டின் இதுவே கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த 3 டாப்பிக்கை மட்டும் அழுத்தம் திருத்தமாக படித்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டாக கிராஸ் பண்ணிடுவீங்க. 130 கொஸ்டின்லேயே கிராஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக தரக்கூடிய வேல்யூ தான். இது குரூப் 1க்கு. அதே நீங்கள் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கேள்வி கேட்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 15 கேள்வி கேட்பாங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் 20 கேள்வி கேட்பாங்க. ஸோ குரூப் 2A இந்த 3 சப்ஜெக்டை மட்டும் அழுத்த நிறுத்தம் படித்தாலும் நமக்கு எத்தனை கொஸ்டின் ஆயிடுச்சு? 55 கொஸ்டின் ஆயிடுச்சு. 50% மேலே போயிட்டு. சரிங்களா? ஸோ 100 கொஸ்டினுக்கு 55 கொஸ்டின் குரூப் 2A ஆயிடுச்சு.
இது போக நீங்கள் லாங்குவேஜ் வேறு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி படித்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறது இந்த பிளாக் ஏ வந்து ரொம்ப 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 முக்கியமான 3 சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, ஓகே. இந்த பிளாக் ஏ முடிச்சிட்டிங்க, ஏ பிளாக் முடிச்சிட்டிங்க. அடுத்து பி பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியன் அண்டு ஐஎன்எம். ஸோ ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் மெர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்பாங்க. அடுத்த ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து ஒரு 25 கேள்வி. ஸோ இது ஒரு 50 மார்க்கை இந்த இடத்துல கவர் பண்ணும். நீங்கள் அது பிளாக்கே முடிச்சுட்டு தான் வரணும். மேக்ஸை நீங்கள் தனியாக கூட ஒரு ட்ராக் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனலாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ குரூப் 1க்கு இது எத்தனை கொஸ்டின் கவர் பண்ணுது? 50 கொஸ்டின். அதே நீங்கள் குரூப் 2 2A எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் சேர்த்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. இதில் ஒரு 25 கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்வி இங்கே கவர் ஆகுது. அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி வரும். ஜியாகிரஃபி பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி. யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் தான், யூனிட் வந்து ஜியாகிரஃபி தான். ஸோ இந்த இதை வந்து லாஸ்ட் இம்பார்ட்டண்டாக வச்சுக்கலாம். பிளாக் சியை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதனுடைய சிலபஸும் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி சொல்லி பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறது லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். 10 கேள்வி. இது வந்து குரூப் 1க்கு இல்லை ஒரு 20 கேள்வி கவர் ஆகும். அப்போ குரூப் 1 பொறுத்தவரை 130, இது ரொம்ப 180, இது ஒரு 20, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 200 கேள்வி கவர் ஆயிடுச்சு. அடுத்து குரூப் 2 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 55, இங்கே ஒரு 35, 60, 90, இதில் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க, இங்கே ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அப்போ இது ஒரு 10 கேள்வி கவர் ஆகும். சரிங்களா? இது பிளாக் சியை 3ஆவதாக வச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லாம் நல்லா படித்ததுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி. இந்த இது பிரகாரம் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கணும். அது பிரகாரம் தான் நம்ம வேர் டு ஸ்டடி போட்டிருக்கிறோம். அந்த வேர் டு ஸ்டடியோட PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பிரகாரம் நீங்கள் முதல் ஸ்கூல் புக்கு நல்லா தரவாக படிங்க. அது பிரகாரம் நம்ம டெஸ்ட் பேட்ச் வைப்போம். அதன் மூலிமா நீங்கள் நல்லாவே டியூன் ஆகிடலாம்.